மழை காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த அடையாறு கரையோர பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை திரும்பிக் கொண்டிருந்தாலும் அங்கு மழை நீரோடு கழிவு நீரும் கலந்திருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கவிக்குயிலிடம் கேட்கலாம். கவிக்குயில், எந்தெந்த பகுதிகளில் வெள்ளம் வடிஞ்சிருக்கு, பல இடங்களில் மழைநீர் தேங்கியிருப்பதால மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன? பத்மபிரியா, நம்ம இப்போ தற்பொழுது கோட்டூர்புரம் பகுதியில் இருக்கிறோம். சென்னையில் தொடர்ந்து பெய்து வந்த கனமழையின் காரணமாக கூவம், அடையாறு உள்ளிட்ட ஆறுகளில் எல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்ட போது அந்த கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். சொல்லப்போனால் சென்னையில் கிண்டி, போரூர், அடையார், சைதாப்பேட், கோட்டூர்புரம் இந்த பகுதிகள் எல்லாம் தான் அடையாறின் கரையோர பகுதிகளாக இருக்கின்றன. தற்பொழுது மழையின் அளவு குறைந்திருப்பதாலும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 500 கன அடி தண்ணீர் மட்டுமே திறந்து விடப்படுவதாலும் இந்த பகுதிகளில் எல்லாம் வெள்ளமானது குறைந்து காணப்படுகின்றது. முன்னாடி 3 அடிக்கு இருந்த தண்ணீர் தற்பொழுது கால்வரையிலுமே இருக்கின்றது. இதனால் இந்த பகுதியில் எல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வருகின்றனர். இந்த பகுதி மக்கள் நம்மிடையே இருக்கின்றனர். நாம் அவங்களிடம் பேசலாம். வணக்கம். இப்போ மழை அளவு ரொம்ப குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு இப்போ இருக்கு? தண்ணி யாரும் எடுக்கல. மோட்டர் ரிப்பேர் ஆகிடுச்சுன்ட்டு நாங்கள் தான் எடுத்த 3 மைலேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த ஹோல்ஸ் எல்லாம் எடுத்த பிறகு தான் தண்ணி இறங்குச்சு. நாங்கள் சுத்தம் பண்ண பிறகு, பாதி சுத்தம் பண்ண பிறகு தான் வந்தாங்க கார்பரேஷன் ஆளுங்க. இது இந்த இதெல்லாம் எடுத்துட்டா தான் எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இல்லைன்னா எங்களுக்கு நாத்தம் தாங்க. எனக்கு ஹாஸ்பிட்டலில் உடனடியே எங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும். உங்களுக்கு வீடுகளுக்குள்ளேயும் தண்ணீர் எல்லாம் பூந்திருக்கு. இப்போ எப்படி இருக்குது வீடுகளில் உள்ள நிலைமை? வீட்டுக்குள்ளே நுழைய முடியல. நாத்தம் பயங்கரமாக இருக்குது. எங்களால் சுத்தம் பண்ணுறதுக்கு எந்த வசதியும் இப்போ கிடையில. எல்லாம் க்ளீன் பண்ண பிறகு தான் எங்களுக்கு வசதியாக இருக்கும். நாங்கள் சுத்தம் பண்ண முடியும். தண்ணி வசதி இப்போ எதுவும் இல்லை. லாரி தண்ணி தான் வந்தது. லாரி தண்ணி ஆளுக்கு 4 குடம் பிடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் கரண்ட் வந்த பிறகு தான் அவங்களுக்கு தான் எங்களை சுத்தமாக க்ளீன் பண்ணி எங்களுக்கு நாற்றம் இல்லாமல் எங்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும். மற்றபடி எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வசதியை, குழந்தை குட்டிலாம் ரொம்ப நோயில் இருக்குது. அதுக்கு உண்டான ஸ்டெப்பு எடுக்க சொல்லணும் கவர்மெண்ட்டில். இப்படியே விட்டா அப்புறம் அவங்க உண்டு எங்களுக்கு எந்த வசதியும் இல்லாமல் இருக்குது. எங்களுக்கு எதுவும் பண்ண முடியல. எங்களுக்கு சாப்பாட்டு வசதியெல்லாம் அவ்வளோவா இல்லை. யாரும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. வராங்க, அந்த ஃபஸ்ட்லேயே நின்று போயிடுறாங்க. உள்ளுக்குள்ளே யாருன்னா போட்டில் பார்த்தா தான் தெரியும் எந்த லைனில் எப்படி இருக்குதுன்னு. அதாவது எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையில இந்த இடத்துக்குள்ள. இது கவர்மெண்ட்டு சீக்கிரமாக எங்களுக்கு நல்ல நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நல்ல முறையாக முடிச்சு கொடுக்கணும். அப்படின்னா யார் வந்தாலும் நாங்கள் ஓட்டு போடுவோம். இல்லைன்னா எங்களுக்கு இங்கே செஞ்சு கொடுக்க மாட்டோம்னா நாங்கள் ஓட்டு யாருமே போட மாட்டோம். இவர்கள் சொன்ன மாதிரியே இந்த பகுதியில் தண்ணீரின் அளவானது குறைந்திருந்தாலும் கூட இந்த பகுதிகள் எல்லாமே நிறைய குடிசை பகுதிகள் தான். இங்கே கழிவுநீர் சாக்கடைகளும் அதிகம். மழை நீர் கழிவு நீரோட கலந்து இந்த பகுதிகளில் எல்லாம் அப்படியே தேங்கி நிற்கின்றது. இதனால் சுகாதார ரீதியிலான பிரச்சனைகளை இந்த பகுதி மக்கள் சந்திக்கின்றனர். தாங்கள் பெரும்பாலான மக்கள் கிட்டத்தட்ட இந்த அடையாறு கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் 25,000 பேர் வெளியேறினர். அதில் 76 முகாம்களில் கிட்டத்தட்ட 9,000 பேர் தங்க வைக்கப்பட்டனர். வெளியேற்றப்பட்ட பெரும்பாலான மக்கள் தற்பொழுது அவர்களின் வீடுகளுக்கு திரும்பி இருக்கின்றனர். வீடுகளுக்கு திரும்பிய உடனே பெரும்பாலும் தரைதளத்திலெல்லாம் இருக்கக்கூடிய வீடுகளில் இன்னும் அந்த சேரும் சகதியும் இருக்கின்றது. நிறைய வீடுகளில் பூச்சிகளும் பாம்புகளும் இருப்பதாக கூட இந்த பகுதிகளில் இருக்க மக்கள் தெரிவிக்கிறாங்க. அதையெல்லாம் அப்புறப்படுத்துகிற பணியில் அந்த பகுதி மக்கள் ஈடுபட்டிருக்காங்க. எனவே மாநகராட்சி உடனே இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கழிவு நீர்களை எல்லாம் அகற்ற வேண்டும். இந்த பகுதிகளில் ப்ளீச்சிங் பவுடரை தெளிக்க வேண்டும். தொற்று நோய் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்கான முழு முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கின்றனர்.